ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, முட்டை, பிரெட்டு, அப்புறம் கொத்தமல்லி தழை, பெப்பர் பவுடர், உப்பு, அப்புறம் மிளகாத்தூள். சும்மா சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்ய போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பிரெட் ஆம்லெட்டுன்றதுனால 2 முட்டை போதும். அதனால் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை தோசைக்கல் மேலே ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 பிரெட் எடுத்துக்கலாம். 2 பிரெட்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா முட்டையில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருவோம். முட்டை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு, அதனால் திருப்பிக்கலாம். இப்போ பிரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்ல வேலை கரெக்டாக வந்துச்சு பிக்காமல். 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பிரெட்டுக்கு ஏற்ற மாதிரி மடித்து விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பிரெட் ஆம்லேட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, சும்மா பார்க்கும்போது நாக்கில் அப்படியே எச்சு ஊறுதுங்க. இருங்க, என்னோடய ஒய்ஃபை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? சீக்கிரம் கட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லேட் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் நிஜமாகவே வேறு லெவலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.